நம்ம வீட்ல யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மட்ட வந்து, "என்னங்க என்ன ஆச்சுன்னு?" கேட்காங்க. இது சொல்றோம். சொன்ன உடனே அவங்க சொல்லுவாங்க, "நீங்க இந்த டாக்டர போய் பாருங்க. என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை வந்தப்போ, அந்த டாக்டர்ட்ட போய் பார்த்தோம். என்ன ஆயிருச்சு? நான் எங்கெங்கேயோ போய் பார்த்தேன். கடைசியில இங்க போனேன். சரியாயிருச்சு. நீங்களும் என்ன செய்யுங்க?" ஒருத்தருக்கு உடம்புக்கு சரியில்லன்னா, இன்னொரு டாக்டர போய் கவனிக்கணும்னு நமக்கு சொல்ல முடியுது. உங்க வாழ்க்கையின் பிரச்சனைய இயேசுவால தீர்க்க முடியும்னு சொல்லுகிறதற்கு முடியல. நெறைய நேரம் நம்ம வந்து வாழ்க்கை பிரச்சனைன்னு சொன்னா, நமக்கு சாப்பிடுறதுக்கு, சுகமா இருக்கிறதுக்கு இது மட்டும் தான் வாழ்க்கை பிரச்சனைன்னு நெனைக்கிறோம். வாழ்க்கையின் பிரதான பிரச்சனை மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தியும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு மெய்யான வாழ்வு இயேசுவை அறிகிறதில் வருகிற வாழ்வு. இயேசு உங்களுக்குள்ள இருந்தா தான் உங்களுக்கு நித்திய ஜீவன். அப்ப அத நம்ம அறிவிக்கிறதுக்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால தான் பவுல் சொல்றாரு, "சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கவில்லை என்றால் எனக்கு ஐயோ கஷ்டம்." சுவிசேஷத்தை அறிவிக்கிற கடமை என் மேல இருக்கு. அந்த பொறுப்பு எனக்கு இருக்கு. ஆதி திருச்சபை அந்த பொறுப்போடு நடந்துச்சு.